அப்போ பெரும்பான்மை மக்கள் பல 100 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த மண்ணில் நீங்க வந்து இப்படியான ஒரு வார்த்தையை நீங்க வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா அப்பட்டமா அந்த உறுதிமொழிக்கு நேர் எதிராக பாரு. நாங்க சொல்ற சனாதனம் என்னன்னா மனிதன் பிறப்புல வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அப்ப அழகா ஜாதி ஒழிச்சு போகணும்னு சொன்னா அதுக்கு சனாதனம் என்பது கொடியது, அது வந்து வேற இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா இதே அரசாங்கம் என்னப்பா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இது விளம்பர பதாகைகளுக்கு அலோவ் பண்ணுது அப்படின்னு ஒரு சாமானியை பார்த்து திமுகவோட முரண்பாடுகளை பார்த்தானா என்ன சார் நினைப்பா உங்களை பார்த்து? கண்ணா இங்க பாரு, உலகெங்கும் வாழ்கின்ற இறை வழிபாடு, உலகெங்கும் வாழ்கின்ற உருவ வழிபாட்டாளர்களுக்கு எதிரான கருத்து என்பதை அவர்கள் பகிரங்கமாக இங்கு உருவ வழிபாட்டை தான் 80-90% வகிக்கக்கூடிய இந்துக்களுடைய நம்பிக்கையாக வழிபாடு இருக்கு. இந்த இடத்திலேயே நீங்க நடத்துறீங்க அப்படின்னா அப்ப அது இஸ்லாமியர்களுக்கு சொன்னாலும் சரி, அங்க சொல்லப்படுகின்ற கருத்து என்பது இவர்கள் வெக்கமே இல்லாம அவரை போயிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா நான் கேட்கிறேன், எத்தனை கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், ஈவேராவா இருக்கட்டும், எத்தனை நாள் சிறையில் இருந்தாங்க இந்த நாட்டு விடுதலைக்காக? பிரிட்டிஷ்கார ஷூவை நக்கியவர் யார் என்று சொன்னால் ஈவேரா. பிரிட்டிஷ்காரன் இல்லைன்னா இங்க குண்டூசி கூட தயாரிக்க முடியாது சொன்னவர் ஈவேரா. பிரிட்டிஷ்காரர் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னவர் ஈவேரா. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணாம்னு சொன்னவர் ஈவேரா. இந்த நாட்டினோட சுதந்திரனால கருப்பு கொடி ஏற்றியவர் ஈவேரா. இன்னைக்கு இவ்வளவு கேவலமாக செய்தவர் ஈவேரா. ஈவேரா அவர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக, இந்த நாட்டுல வெள்ளக்காரனை துரத்தணுன்றதுக்காக இத்தனை வீரர்கள் தியாகம் பண்ணாங்கல்ல. ஈவேரா போராடின ஒரு போராட்டத்தை சொல்லுங்க. இரண்டாவது, ஈவேரா தேசத்துக்காக போராடின தேச விரோதி. இங்க பாருங்க, ராஜகோபாலாச்சாரியார் தான் ஃபர்ஸ்ட் இவரு, சரியா? ஆகவே எல்லாமே வந்து பார்ப்பனருடைய ஆதிக்கம் வந்துரும், அதனால பாப்பானருடைய ஆதிக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் மணியம்மை திருமணம் செய்யப்பட்டதற்கு ஆலோசனை செய்த வழக்கறிஞர் யாரு? அந்த பாப்பான். அதுல என்ன, அந்த பாப்பான் ராஜாஜி வேணும். உச்சநீதிமன்றம் சபரிமலைக்கு வந்து பெண்கள் போலான்னு சொல்லுச்சு. ஆமா, டபுள் கேம் இல்லையா? ஆமா, டபுள் கேம். சார், எங்க நிலைப்பாடு நாங்க அன்னைக்கும் சொல்றோம், இன்னைக்கும் சொல்றோம். பெண்கள் போய் அங்க வழிபடக்கூடிய வழிபாட்டுக்கு பதிலாக ஐயப்பன் கோயில்ல பல கோயில்கள் இருக்கு, அங்க வழிபடலாம். இது தேவையற்ற முறையில குழப்பம் தரக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. இந்த சதியை தமிழக அரசு மதத்துக்கு அப்பாற்பட்டு இந்த சதிகாரர்களை இனம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் இந்து மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பாரத் மாதா செந்தில் அவர்களும், மேலும் திமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி ஐயா அவர்களும். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு காமாட்சி ஐயா, நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் சனாதனத்தை டெங்கு போல, மலேரியாவை போல வந்து வேற இருக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து நாடு முழுவதும் ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்துக்களுடைய மனங்களை வந்து நீங்கள் புண்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி பல நீதிமன்றங்களில் வழக்கு தொடுத்தாங்க. ஆனால் நம்முடைய அரசாங்கம் வந்து பஸ் ஸ்டாண்டுகளில் வந்து விளம்பர பதாகைகளை வந்து நம்ம அனுமதிச்சிருக்கோம். குறிப்பாக அந்த விளம்பர பதாகைகளில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசகம் வந்து சனாதனத்தின் அருமை, மகா கும்ப விழாவின் பெருமை அப்படின்னு சொல்லி மோடி அவர்களுடைய புகைப்படமும் யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய புகைப்படமும் கொண்ட அந்த பஸ் ஸ்டாண்டில் உள்ள அந்த விளம்பர பதாகைகள் பல்வேறு இடங்களில் வந்து நம்ம இருக்கிறத பார்க்குறோம். இதை குறிப்பாக உங்களுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் உட்பட பலரும் வந்து இதை கேள்விக்கு உட்படுத்துகிறாங்க. இதுதான் நீங்கள் சனாதனத்தை ஒழிச்ச லட்சணமா அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்குறீங்க? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது வந்து ஒரு அரசியல் கட்சி. அந்த அரசியல் கட்சி வந்து விளம்பரத்துக்காக பெர்மிஷன் கேட்கும்போது நம்ம பெர்மிஷன் கொடுத்தாகணும். அது ஜனநாயக நாடு. அவங்க எப்படி வேணாலும் ஒன்றிய அரசு ஆளட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்ம ஒழுக்கமாக இருக்கமாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால அவங்க பெர்மிஷன் கேட்டாங்க. கும்பமேளாவுக்கு நாங்கள் வந்து பேனர் வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க. சைஸ் மட்டும் போடுறாங்க, இந்த சைஸ்ல இவ்வளவு. நாளைக்கு நாம் தமிழர் திராவிடத்தை ஒழிப்போம்ங்கிற ஒரு மாநாடோ அல்லது ஒரு விழா நடத்துதுன்னு வச்சுப்போம், அதுக்கு நீங்க வந்து விளம்பர பதாகை கொடுத்துருவீங்களா?
பெரியாரை நாங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக பண்றாங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு கேக்குறாங்க இந்த மாதிரி பதாகைகளை கிளம்ப, அதுக்கு நீங்க அது வந்து யாருடைய மனதையும் புண்படாமல் இருக்கணும். இப்ப போடி இது வச்சிருக்கிறது வந்து யாருடைய மனசு புண்படுது யோசிச்சு பாரு. அது கும்பமேளாவுக்கு அவங்க வச்சிருக்காங்க. சரி, அதுக்கும் இது அரசியலா வைக்கிறதுக்கு இப்ப அரசியலுக்கு வந்து நம்ம விளம்பரம் போர்டுக்கு நம்ம பெர்மிஷன் கொடுக்கல. நம்ம கொடுத்தது ஒன்லி கும்பமேளாவுக்கு தான். புரிஞ்சுக்கோங்க, கும்பமேளாங்கிறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நான் போன கும்பமேளாவுக்கு நான் போயிட்டு வந்தேன். புரிஞ்சுக்கோங்க. போனாட்டி போனீங்க. போன வாட்டி நீங்க வந்து இறை மறுப்பாளர்லாம் சொல்லி இறை வேலைப்பாடு வேற. இது 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம். சரி, அந்த 3 நதிகளும் இது ரொம்ப பேர் அதை போய் பார்க்கணும். கரெக்டா கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஒரு பக்கம் இந்த நதி வரும், ஒரு பக்கம் இந்த வரும், இந்த பக்கம் இருந்து வரும். இந்த 3 நதி முக்கூடல். அந்த 3 நதி ஒன்னா அந்த இடத்துல அந்த தண்ணி வந்து ஜாயின் ஆகும். அந்த இடத்துல போய் என் பிதர்களுக்கு வந்து நான் வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு வந்தேன். அதை நான் தான் சொன்னேன்ல, ஒரு போட்ல போனோம். அந்த போட் அங்கேயே நிக்குது. போட்டு கீழே அவங்க பலகா வச்சிருக்காங்க. அந்த பலகாயில இறங்கி நின்றுட்டு நானும் நிக்கிறேன். அந்த பரவாயில்ல, சனாதனத்தோட பெருமையை வந்து நீங்க பறைசாட்டிட்டீங்க. இருக்கட்டும், இங்க பாரு, சனாதனத்தினுடையது இல்ல அவங்க சொல்றாங்க. அதான இந்த விளம்பர பதாகைகளை குறிக்கப்பட்டிருக்கு. நீங்களும் அதுல ஒன் ஆஃப் த மெம்பரா கலந்துக்கிட்டீங்க. அதோட பெருமையை நீங்க பறைசாட்டிருக்கீங்க நாடு முழுவதும். நான் பிஜேபியில இருந்தானே வந்தேன். அப்புறம் என்ன இதுல என்ன இருக்கு, மாற்று கருத்து என்ன இருக்கு? அதெல்லாம் இருக்கும்போது அந்த இது போன வருஷம் இல்ல இல்ல அது 12 ஆண்டுகளுக்கோ ஈச் அண்ட் 12 and before. அப்ப 12 years before கூட நீங்க இல்லையே பிஜேபியில இல்ல. பட் அந்த வாடை இருந்துச்சு இல்ல, வாடை இருந்துச்சா? சோ பிஜேபியில இல்லைனாலும் வாடை இருந்துச்சு. அதனால அலகாபாத்துக்கு போய் அலகாபாத்ல தான் அந்த இது அலகாபாத் தான். அலகாபாத்ல இருந்து அந்த நதி போகுது. அதெல்லாம் கண்கொள்ளா காட்சி. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, அப்போதைய அமைச்சராக இருந்தவர், விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவர், அவர் வந்து உறுதிமொழி எடுத்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு ஒரு டெங்கு போல மலேரியாவை போல சொல்லி இந்துக்களுடைய பெரும்பான்மை. இப்போ வந்து இங்க சனாதனங்கிறது அர்த்தங்கிறது நமக்கு தெரியாம இருக்கலாம் தமிழ்நாட்டில் மக்களுக்கு. ஆனா வடநாட்டுல எல்லாம் வந்து இந்துன்னு கூட சொல்ல மாட்டாங்க, வி ஆர் சனாதனிஸ்ன்னு தான் வந்து அவங்க சொல்லிப்பாங்க. அப்போ பெரும்பான்மை மக்கள், பல 100 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த மண்ணில் நீங்க வந்து இப்படியான ஒரு வார்த்தையை நீங்க வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா அப்பட்டமா அந்த உறுதிமொழிக்கு நேர் எதிராக பாரு. நாங்க சொல்ற சனாதனம் என்னன்னா மனிதன் பிறப்புல வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அப்ப அழகா ஜாதி ஒழிச்சு போகணும்னு சொன்னா இது வந்து சனாதனம் என்பது ஜாதிய அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அது செந்திலும் ஏத்துப்பாரு இந்த விஷயத்த பொறுத்த மட்டும். ஏன்னா எல்லா ஜாதியும் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப நீ வந்து சூத்திரன்ங்கிறத வந்து ஏத்துக்கோ. அதுக்கு என்ன சொல்றாங்க வலதுசாரிகள், அது டிவிஷன் ஆஃப் லேபர். அது எப்படி டிவிஷன்? இப்ப நீங்க எல்லாரும் ஒரு வள்ளுவரோட குரல்ல பாதியை மட்டும் தான் சொல்றீங்க, என்னது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் சொல்றீங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு வழியை விட்டுட்டு எல்லாரும் விட்டுறீங்களே, திராவிட சித்தாந்த உடையவர்கள் எல்லாருமே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்புவா செய்தொழில் வேற்றுமைய விட்டுட்டுறீங்களே. அதுதான் அது விளக்கமா சொல்றாங்க. டிவிஷன் ஆஃப் லேபர், பிராமணருக்கு உண்டான வேலை, சத்திரியருக்கு உண்டான வேலை, வைசியருக்கு உண்டான வேலை அப்படின்னு சொல்லி டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்றாங்க. அடிப்படையில வர்றது கிடையாதுன்றாங்க. இங்க பாரு, அது செய்யும் தொழில் வச்சு சொல்றான்னா டிவிஷன் ஆஃப் லேபர். இங்க பாரு, அதெல்லாம் இது வந்து ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவ பெருந்தொகை எழுதுனது. இன்றைக்கு வந்து நாகரிகத்தினுடைய உச்சத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கு அதனாலதான் திருக்குறள்ல வந்து கண்ணாபின்னான்னு பேசினாரா சார் நம்முடைய பெரியார்? இங்க பாரு, அது உண்மைதான். அது ஏன்னா இந்த டிவிஷன் இதை பத்தி அவர் சொல்லும் போது அவர் அதை படிச்சிருந்தாருன்னா அதை அப்படித்தானே பேசுவாரு. நீங்களே சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் வக்கீலா போனோம் அப்படின்னா ஒரு லாயர் படிச்சிருக்கணுமா கூடாதா? இல்ல கேக்குறேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கா கேக்குறேன். படிக்கணும் இல்லையா? ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும், ஒரு காவல் அதிகாரி ஆகணும்னா ஒரு ஐபிஎஸ் படிச்சு தேர்ச்சி ஆயிருக்குமா? மருத்துவர் ஒருத்தர் உங்கள்ட்ட நான் செக் பண்ணணும்டா, உடம்பு செக் பண்ணணும்னா நான் வந்து டாக்டர் ஆயிருக்குமா ஆயிருக்க கூடாதா? திஸ் இஸ் வாட் டிவிஷன் ஆஃப் லேபர். அப்ப டாக்டர் டிவிஷன் ஆஃப் லேபர்னா அவன் வந்து உயர்ந்த ஜாதியா? டாக்டர் உயர்ந்த ஜாதியா? இப்ப இங்க பாரு, இது சனாதனத்துல அது இல்ல. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன், புரிஞ்சுக்கோ. சரி, சனாதனம் பிறப்பினுடைய அடிப்படையில் இருக்கு. சூத்திரன் என்பவன் யாரு? பிறப்பினுடைய அடிப்படையில் சூத்திரன் டாக்டரா வந்துட்டான்னு வச்சுக்கோ, அவனை வந்து உயர் ஜாதி நீ ஏத்துப்பியா? ஏத்துக்க மாட்டேங்கிறீல்ல, அதான இங்க பிரச்சனை. சும்மா லூஸ் தனமா பேசி விளக்கத்தை கேட்டுருவோம். இல்ல இப்ப இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ நீங்க விளம்பரம் பதாகைகள்லாம் அலோவ் பண்றீங்க,
இப்போ நாளை பின்ன இப்போ ஒரு சாமானியன் பார்க்குறான்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு பேச்சு பேசிட்டு இருந்தோம் மக்கள் மத்தியில், சனாதனம் என்பது கொடியது, அது வந்து வேற இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இதே அரசாங்கம் என்னப்பா பஸ் ஸ்டாண்டில் வந்து இது விளம்பர பதாகைகளுக்கு அலோவ் பண்ணுது அப்படின்னு ஒரு சாமானியன் பார்த்து திமுகவோட முரண்பாடுகளை பார்த்தானா என்ன சார் நினைப்பாங்க உங்களை பார்த்து? கண்ணா இங்க பாரு, திமுகவினுடைய கொள்கை என்பது வேறு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை என்பது வேறு, பாரத மாதா செந்தில் அவர்களுடைய கொள்கை என்பது வேறு. சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும். அதனால அவங்க கொள்கையை வந்து நம்ம வந்து தூக்கி பிடிப்பாங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. ஆனால் இவற்றை எல்லாம் ஒழிக்கணும், சனாதனத்தை ஒழிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கோட்பாடு. ஏன்னா பிறப்பால் எல்லாம் ஒண்ணும், நாங்க வேற ஒண்ணுமே இல்லையா, பிறப்பால் எல்லாரும் ஒண்ணுதான். இதுல தாயின் வயிற்றுக்குள்ள இருந்து பிறக்கிறோம். இதுல பல கேள்விகள் இருக்கு, நம்ம இது அடுத்தடுத்த கட்ட விவாதிப்போம். திமுகவினுடைய தலைவராக அடுத்த வேற யாரா வந்துட முடியுமாங்கிற கேள்வியும் எதிர்கட்சிகளா தொடர்ச்சியா வைக்கிறாங்க. நான் அடுத்த சுற்றுல வரேன். திரு செந்தில் சார், இப்படியான ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இப்படி ஒரு பதாகைகள், பல பதாகைகள் நம்ம கண்குள்ளா பார்க்குறோம் நம்ம. அதே போல் ஐயா என்ன சொல்றாருன்னா, இது வந்து தொழில் அடிப்படையில் வரக்கூடிய ஜாதி அல்ல, பிறப்பிலேயே அந்த சாதியை கொடுத்துட்றாங்க. ஒரு மருத்துவர் ஆகிவிட்டார் என்று சொன்னால் அவர் உயர் சாதியினராக ஆயிட முடியுமா? அல்ல, அப்படி அல்ல. இது பிறப்பின் அடிப்படையில் பேதம் காட்டுவதுதான். நாங்கள் உறுதியாகத்தான் இருக்கிறோம், சனாதனத்தை ஒழிக்க வேண்டும்னா ஐயா சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சனாதனத்தை டெங்கு மலேரியாவோட சம்பந்தப்படுத்தி ஒப்பிட்டு பேசி அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு பேசினாரு. அதுதான் இந்த ஜனநாயக நாட்டுல பேசுறாங்க. ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்று சொல்லி உருவ வழிபாடுகளை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த வழிபாட்டுக்கு எதிராகவும் ஒரு மாநாடு நடத்தப்பட்டிருக்கு இந்த தமிழ்நாட்டுல. அதே போல ஒரே ஒரு சின்ன குறுக்கிட்டு, அந்த ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டுல அந்த நடத்தப்பட்ட பல மணி நேரங்கள் நடந்திருக்கும் இல்லையா, அதுல ஏதேனும் பிற மத தெய்வங்களுக்கு எதிராக பேசியிருந்ததா நீங்க வந்து ஒரு வீடியோ காட்சியவோ ஏதோ நீங்க காமிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாதம் வந்து வெயிட்டேஜா இருக்கும். இப்ப நான் ஒரு விஷயத்தை நான் முன்வைக்க விரும்புறேன். ஷிர்க் ஒழிப்பு என்று சொன்னால் உருவ வழிபாட்டை அவர்கள் ஏற்கக்கூடாது, அது இஸ்லாத்துக்கு எதிரானது. அல்ல அல்ல, அதாவது இல்ல கிடையாது. ஷிர்க் ஒழிப்பு மாநாடு, அது ஷிர்க்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஷிர்க் என்பது இஸ்லாமிய மத நம்பிக்கையின்படி ஒரு தர்கா வழிபாடு, உதாரணத்துக்கு சொல்றேன், தர்கா வழிபாடை பின்பற்றக்கூடிய அந்த பழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. சரி, தர்கா வழிபாடு என்றால் என்ன? புதைக்கப்பட்ட ஒரு மகானுடைய வழிபாட்டை வழிபடக்கூடாது, அப்படி வழிபடுவது இஸ்லாத்துக்கு எதிரானது என்பது அவருடைய அடிப்படை. சரி, அது மட்டும் இல்லாமல் உருவத்தை வழிபடக்கூடிய வழிபாடு என்பதும் நம்பிக்கையின்படி ஒழிக்கப்பட வேண்டும், அதுதான் ஷிர்க். அப்ப இந்து மக்களுடைய நம்பிக்கையின்படி உருவத்தை வழிபடுவதுதான் எங்களுடைய நம்பிக்கை. நான் சொல்லிடுறேன், அது இஸ்லாத்துக்கு தான் சொல்றாங்க அவங்க சொல்லலாம். ஆனால் அந்த கோட்பாடு என்பது, அந்த நம்பிக்கை என்பது இந்து மதத்தை சார்ந்த வழிபடக்கூடிய வழிபாட்டு நம்பிக்கையவே சீர்குலைக்கிறது நான் சொல்றேன். ஏந்துறீங்களா? நான் வந்து உருவத்தை வழிபடுறேன், அந்த உருவத்தை வழிபடுவது என்பது தவறுன்னு சொல்லித்தான் இஸ்லாத்து சொல்லுதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அப்ப என்னுடைய நம்பிக்கையே தவறுன்னு சொல்லி அந்த நம்பிக்கையை இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கணும்னு சொல்லி அங்க ஒரு மாநாடு நடத்துறது எங்க மனசு புண்படாதுன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து ஒன்லி முஸ்லிம்களுக்கு மட்டும்தான், உங்களுக்கு இல்ல, இந்துக்களுக்கு இல்ல, அது ஒன்லி முஸ்லிம்களுக்கு மட்டும்தான். நான் சொல்றது வந்து அந்த இஸ்லாமிய நம்பிக்கை என்பதே எங்களுக்கு எதிரானது என்று சொல்கிறேன். நீங்க ஷிர்க்க மட்டும் சொல்லல, நானு ஜமாத்த சொல்லல, நானு அந்த கருத்து மாற்று நம்பிக்கை உடையவர்களுக்கு எதிரானது. ஆமா சார், தெளிவா விளக்குனீங்க. அந்த கோட்பாடு நெகட்டிவான கோட்பாடு தான் இஸ்லாத்தின் கோட்பாடு. ஆனால் அந்த கோட்பாட்டை பிற மதத்தவர்கள்ட்ட வலுக்கட்டாயமா திணிச்சாதான் தப்பே தவிர அவங்க மக்களுக்குள்ள அவங்க நெறிப்படுத்திக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு நான் கேக்குறேன். கரெக்ட், ஒரே விஷயம் தான். நான் என்ன சொல்றேன்னா, போய் அந்த போதனையை வச்சாங்க, பிரச்சனை இப்ப அங்கதான். நீங்க தான் வலுக்கட்டாயமா அந்த பிரச்சனையை கொண்டு வரீங்க. நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த கருத்து என்பது உண்மையிலேயே சொல்ல போனா உலகெங்கும் வாழ்கின்ற இறை வழிபாடு, உலகெங்கும் வாழ்கின்ற உருவ வழிபாட்டாளர்களுக்கு எதிரான கருத்து என்பதை அவர்கள் பகிரங்கமாக இங்கு உருவ வழிபாட்டை தான் 80-90% வகிக்கக்கூடிய இந்துக்களுடைய நம்பிக்கையாக வழிபாடு இருக்கு. இந்த இடத்திலேயே நீங்க நடத்துறீங்க அப்படின்னா அப்ப அது இஸ்லாமியர்களுக்கு சொன்னாலும் சரி, அங்கு சொல்லப்படுகின்ற கருத்து என்பது உருவ வழிபாட்டுக்கு எதிரான கருத்து. அதை தான் நான் சொல்ல வரேன். அது இஸ்லாமியர்களுக்காகவே நீங்கள் சொன்னாலும் கூட அந்த பெரும்பான்மை மக்கள் எங்க சொல்லலாம்,
சில இஸ்லாமியர் நாடுகள்ல இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்க அவர்கள் அதற்கான கூட்டம் நடத்தினா ஓகே. பெரும்பான்மை இங்க யாரு? ஷிர்க் என்று சொல்லப்படுகின்றதுக்கு எதிரான கருத்துடையவர்கள் தான் இங்க பெரும்பான்மையா இருக்கும். அப்ப எங்களுக்கு எதிரான கருத்து அங்க பதியப்படுது. இது நடத்தப்பட்டது. இது ஒரு விஷயம். நான் விளக்கமா சொல்லணும்னா நம்ம போயிட்டே இருக்கலாம். இல்ல நீங்க அது வந்து மடைமாற்றம் செய்றீங்க. கடவுள் மறுப்பு பேசுறாங்கல்ல. ஆமா, இப்ப கடவுள் மறுப்பு பேசுறாங்கல்ல, அது மாதிரி அந்த கருத்தும் இங்க நடத்தப்பட்டிருக்குன்னு நான் சொல்ல வரேன். அது வந்து அவர்களுடைய தப்பா சரியா என்பதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். இது அந்த மாநாட்டினுடைய முழு சாராம்சம் எனக்கு தெரியும். நான் சொல்ல வந்ததை நெறிப்படுத்துறாங்க சார். நான் நெறிப்படுத்துறது வந்து நீங்க நெறிப்படுத்துறது அது அவர்களுடைய கருத்தாக இருக்கலாம். அது அந்த கருத்தே தப்புன்னு நான் வாதம் பண்ணுவேன். இல்ல அந்த இடத்துல அந்த கருத்தை நான் வாதம் பண்ணுவேன். அந்த இடத்துல பிற மத தெய்வங்களையோ பிற மதத்தினுடைய வழிபாட்டையோ क्वेश्चन பண்ணா நீங்க தாராளமா இந்த வாதத்தை நான் ஏத்துப்பேன். அவ்வளவுதான். கடந்து வந்துருங்க. கடந்து ஒண்ணுமே இல்ல. அந்த கருத்தே தவறுன்னு சொல்லி நான் வாதம் பண்ணுவேன்றேன். கடந்து வந்து அது அவர்களுடைய விஷயமா இருக்கட்டும். ரெண்டாவது, இப்ப நம்ம அடுத்த கட்டமா பார்த்தோம்னாக்க சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் நடத்தினார். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பெயர் பலகையில சனாதனத்தினுடைய கூட்டம் கும்பமேளாவுடைய கூட்டம்னு வைக்கிறதுக்கே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம இருக்கிறீங்களே திமுக கேக்குறீங்களே. இவ்வளவுக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கும் போது நாங்க ஒரு பேனர் வச்சாக்க அது தப்புன்னு சொல்லி திமுக காரங்க தைரியமா பேசினாங்கன்னா அத்தனைக்கும் நான் பதில் சொல்றதுக்கு தான் நான் இந்த கருத்தெல்லாம் எடுத்து வச்சேன். நீங்க உடனே அதை சப்ஜெக்ட் வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டீங்க. இப்ப நாம வந்து ஈவேரா வந்து என்ன சொன்னாரு? ஈவேரா வந்து பாத்தீங்கன்னாக்க பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு ஈவேரா சம்பந்தமா போயிட்டு இருக்கு. திமுக பாத்தீங்கன்னா அண்ணன்லாம் கூட நிறைய நேரங்கள் ஈவேராவை ஆதரிச்சு பேசுறாங்க. ஈவேரா அவர்கள் இந்த நாட்டுல இல்லைன்னா இந்த நாட்டுல யாராவது படிச்சிருப்பாங்களா அப்படின்னு ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க. ஈவேரா இல்லைன்னா இந்த நாட்டுல வந்து பெண்ணடிமைத்தனம்ல இருந்து பெண்கள் விடுதலை கிடைச்சிருக்குமா அப்படின்னு பேசுறாங்க. ஈவேரா இல்லைன்னா சாதி ஒழிஞ்சிருக்குமான்னு கேட்கறாங்க. ஈவேரா இல்லைன்னா இங்க யாராவது முன்னேறி இருப்பார்களா, தொழில் தொடங்கி இருப்பாங்களா, இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் ஈவேரா குறித்து பேசுறாங்க. நாம என்ன சொல்றோம்னா, ஈவேரா இருந்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி என்பது வந்திருக்கும். இப்ப இருக்கக்கூடிய இந்த முன்னேற்றத்திற்கும் இப்ப இருக்கக்கூடிய விஷயத்திற்கும் ஈவேராவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன் என்று சொன்னால், ஈவேரா அவர்கள் தமிழ்நாட்டுல இவருடைய வாழ்க்கை இருந்துச்சு, இவருடைய அமைப்புகள் இருந்துச்சு. ஈவேரா இல்லாத மாநிலங்கள் எல்லாம் எத்தனையோ இருக்க, அந்த மாநிலங்கள் எல்லாம் முன்னேறி இருக்க. அப்ப ஈவேரா தான் காரணம் தமிழ்நாட்டுக்கு என்று சொன்னால், இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழர் நாட்டுக்காக போராடிய அத்துணை பேரையும் இவர்கள் குறைத்து பேசுகின்றார்கள் என்பதுதான் என்னுடைய வாதம். இல்லை சார், அவர்களுக்கு உண்டான தலைவர்கள் இப்போ அவங்க திராவிட சித்தாந்தம்னு சொல்லி அவங்க காலம் தோன்றி அவங்க இந்த இயக்கங்களை வந்து கட்டி காத்துட்டு வர்றாங்க. அவங்களுக்கான ஐக்கானா வந்து பெரியாரை முன்னிலைப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குங்கிற ஒரு கேள்வி. ஒரு தலைவர்கள் இருப்பாங்க, வீர் சாவர்கர் இருப்பாரு, அதே போல கோல்வாக்கர் இருப்பார், ஹெட்கேவர் இருப்பாரு, அதே போல இப்போ சீமான் அவர்கள் வந்து அதுக்கு அல்டர்னேட்டிவா இன்னும் அவங்களோட முன்னோர்கள்லாம் சொல்றாரு. அப்போ அவர்கள் சித்தாந்தம் யார தலைவர்னு சொல்றாங்களோ அவங்கள தானே அவங்க முன்மொழிப்பாங்க. அதே போல திராவிட சித்தாந்த உடையவர்கள் பெரியாரை வந்து தங்களோட தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள், அதனால அவர்கள் முன்மொழிகிறார்கள். அது நாங்கள் சாவர்கரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம். பெரியாரை இவங்க ஈவேராவை ஏத்துக்கிறது தப்பு கிடையாது. சாவர்கர் மட்டும் இல்லைன்னா இந்த நாட்டையே காப்பாத்திருக்க முடியாது நாங்க சொல்லல. சாவர்கர் மட்டும் இல்லைன்னா இந்த இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்காது அப்படின்னு நாங்க சொல்லல. மன்னிப்பு கடிதம் உடனே பாருங்க, மன்னிப்பு கடிதம். இப்ப வந்து உதயநிதி போயிட்டு சனாதனத்தை பத்தி பேசிட்டு நீதிமன்றத்துல பெயில் கிடைக்கிறதுக்கு என்ன எழுதி கொடுத்து வந்தாரு? நான் அமைச்சரா பேசுறேன்டா. அங்க என்ன எழுதி கொடுப்பாரு? நான் இனி பேச மாட்டேன் என்று மறுப்பு கடிதத்தை அங்க எழுதி கொடுக்குறாரு. அதெல்லாம் என்ன கடிதம்? அதெல்லாம் உள்டாவா நீங்க அங்க போய் மன்னிப்பு கேட்கலையா? இல்ல பெங்களூர்ல போய் மன்னிப்பு கேட்கலையா? அப்ப உதயநிதி மன்னிப்பு கேட்டதெல்லாம் இவர் வெளியே சொல்ல மாட்டாரா? இல்ல நீ பேச மாட்டேன்னு அந்த மாதிரி ஏதாவது அபிடவிட் பின்ன அவர் வந்து நான் சனாதனம் குறித்து பேசியது சரி, சனாதனம் குறித்து பேசுவேன் அப்படின்னு சொன்னாரா? அப்படி பேச முடியுமா? பேசிட்டு பெயில் வாங்க முடியுமா? எனவே இது வந்து ஒரு நீதிமன்றம் ஒரு கருத்தை ஒரு பதிவு செய்யறப்ப போற போக்குல நம்ம இல்லைங்க சொன்னாரா இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கிறேன் பகிரங்கமா இந்த மாதிரி நான் இனிமே பேச மாட்டேன் அப்படின்னு ஏதாவது சொன்னாரா அவரு? நீங்க வந்து நீங்க கோர்ட்ல வந்து நீங்க கொடுக்கக்கூடிய அபிடவிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன் பேச மாட்டேன் என்று சொல்லித்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? பெயில் வாங்க முடியும். நீங்க இல்லாம நீங்க பெயில் வாங்கிட்டு அவர் வந்து இங்க வெளியே வந்துட்டு நான் பேசுறது சரின்னு சொல்லிட்டு பேசுவாரா? பேசினாரா? ஏன் பேசல? எனவே இது மாதிரியான கோர்ட் நடைமுறையெல்லாம் கொண்டு வந்து சாவர்கர் உடனே மன்னிப்பு கடிதம் கேட்டாருன்னு சொன்னா அந்த மாதிரி பல நிகழ்வுகள். சார் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாரா இல்லையா பிரிட்டிஷ்காரங்க? அது மன்னிப்பு கடிதம் எதுல சார் இருக்கு? எங்க அந்த மன்னிப்பு கடிதமா? அத என்ன மன்னிப்பு கடிதமா? அந்த கடிதத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க ஒண்ணு இல்ல, கிளெமென்சி பெட்டிஷன்னா ஒரு ஜட்ஜு கிட்ட ஒரு நீதிமன்றத்துக்கிட்ட எந்த மாதிரி கொடுக்கணும்னு வெள்ளக்காரன் காலத்துல
காலத்துல இருந்த நடைமுறை என்னவோ அந்த நடைமுறைப்படி கொடுத்தாரு. உடனே அது மன்னிப்பு கடிதம் சொன்னா என்ன அர்த்தம்? மன்னிப்பு கடிதம் கொடுக்கக்கூடிய ஒரு வீரம் இல்லாதவர் தான் வந்து 8 சிறைச்சாலையில அந்தமான்ல கொண்டு போய் அவரை அடைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நேரு அவர்கள் உட்கார்ந்து அவர் குடும்பத்துக்கு கடிதம் எழுதினார். சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய இவர்கள் சிறைகள்லாம் எப்படிப்பட்ட சிறை, அவர்களுக்கு உணவுகள் எப்படிப்பட்ட உணவு, அவர்களுக்கான சலுகைகள் எப்படிப்பட்ட சலுகைகள். ஆனால் அவர் கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரரை கூட பார்க்க முடியாமல் மேலே இருக்கக்கூடிய அந்த மாடியில் இருக்கக்கூடிய சிறையில 8 சிறை, அந்த சிறைக்குள்ளேயே அவர் வாழ்க்கை வாழ்ந்தார் சார். பல வருடங்களா இருந்தார் சார். இந்த கொடும் சிறை எதுக்கு? வெள்ளக்காரனுக்கு ஆதரவா இருந்தனால அவரு கொண்டு போய் சிறையில் அடைச்சாரா? எல்லாருக்கும். அப்ப அப்படிப்பட்ட கொடுமையை அனுபவித்த மனிதரை இவர்கள் வெக்கமே இல்லாம அவரை போயிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா, நான் கேட்கிறேன், எத்தனை கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், ஈவேராவா இருக்கட்டும், எத்தனை நாள் சிறையில் இருந்தாங்க இந்த நாட்டு விடுதலைக்காக? நாட்டு விடுதலைக்காக ஈவேரா எத்தனை நாள் சிறையில் இருந்தா சார் சொல்லுங்க? நாங்க பிரிட்டிஷ்காரனுடைய இதை ஏத்துக்கிறோம் சொல்லி எழுதி கொடுத்தோம். ஆமா சார், பிரிட்டிஷ்காரர் ஷூவை நக்கியவர் யாருன்னு சொன்னா ஈவேரா. பிரிட்டிஷ்காரன் இல்லன்னா இங்க குண்டூசி கூட தயாரிக்க முடியாது சொன்னவர் ஈவேரா. பிரிட்டிஷ்காரர் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னவர் ஈவேரா. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணாம்னு சொன்னவர் ஈவேரா. இந்த நாட்டுக்கான சுதந்திரனால கருப்பு கொடி ஏற்றியவர் ஈவேரா. இன்னைக்கு இவ்வளவு கேவலமாக செய்தவர் ஈவேரா. சாவர்கர் அப்படி இல்ல, 10 பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் பண்றான் இந்த நாட்டுல. இதே பிரிட்டிஷ்காரன் தானே பண்ணுவானா? அதான் சொல்ற, ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வேண்டாம், ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வேண்டாம். இவர் தானே சொல்றாரு, இவரை ஏன் வந்து வெள்ளக்காரன் வேணும்னா இந்த நாட்டுல வந்து கற்பழிப்பு நடக்கிறாங்கன்னா அப்ப ஸ்டாலினோட ஆட்சி வேணாம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு அவருக்கு கையில தானே இருக்கு. கற்பழிப்பை கண்டிக்க வேண்டிய காவல்துறை ஸ்டாலின் அவர்கள் கையில தானே இருக்கு. எனவே வந்து சாவர்கர் அவர்களுடைய தியாகத்தை யார் தப்பா பேசினாலும் அது சரியல்ல. அவருக்கு ஸ்டாம்ப் போட்டு இந்திரா காந்தி மரியாதை செஞ்சாங்கன்னா, திராவிட சித்தாந்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நீண்ட கால சிறையில இருந்தாங்க அப்படின்னா அவருடைய உடல் எடை குறையும், பல அழுத்தங்களுக்கு உள்ளாகுவாங்க. ஆனா தொடர்ச்சியா வந்து அவருடைய உடல் எடையெல்லாம் வந்து கூடுச்சு அப்படின்லாம் கூட சில தரவுகள் சொல்றாங்களே. திராவிட சித்தாந்தம் உடல் எடையெல்லாம் கூடுச்சு, உடல் எடை கம்மியாகல சார். அவர் சிறையிலேயே இல்ல சொல்லுங்க, இன்னும் என்னென்னலாம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க. அவர் இருக்கக்கூடிய காலாபாணி சிறை இன்னைக்கு போனாலும் கூட வரலாற்றுல இருக்கு. இன்னைக்கு போனாலும் அவர் எப்படிப்பட்ட சிறை கொடுமைகள் அனுபவித்தார் என்று இருக்கு. நான் நேரடியாக அந்த சிறையில சென்று அவருக்கு இருந்த அந்த அறையை போய் பார்த்து வந்தவன். அவருக்கான அந்த வெளிச்சம் கூட பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் சார். அவருக்கான அந்த ஜன்னல் வெளிச்சம் அப்படி இருட்டுல கொடுமைகள் அனுபவித்த ஒரு மனிதன் பாருங்க. எல்லா ரூமும் அப்படிதான் இருக்கு. எல்லா ரூமும் அப்படி. ஆமா, ஆனா நீங்க வேறங்க சார், கீழே இருக்கக்கூடிய அறைகள் எல்லாம் வேறு, மேல இருக்கக்கூடிய அறைகள் வேறு. அதுல அவருக்கு சிறைக்குள் சிறை, சிறைக்குள் சிறையை அனுபவித்த கொடுமையான அனுபவம் யாருக்குன்னா சாவர்கருக்கு மட்டும்தான் உண்டு. அதெல்லாம் நான் பல முறை. நீங்க இப்ப கருணாநிதி போயிட்டு தண்டவாளத்துல வராத ட்ரெயின்ல தடைய வச்சுட்டு அந்த ட்ரெயின் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் சிறையில போயிட்டு உட்காந்துட்டு வரக்கூடிய சிறையில சார் ஈவேரா அவர்கள் இதற்கு நான் கேட்கிறேன், ஓப்பனா கேட்கிறேன் சார். சாவர்கர் சிறையில இருந்தாரு இல்ல ஒல்லியா இருந்தாரு குண்டா இருக்காரு விட்டுருவாங்க. ஈவேரா அவர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக, இந்த நாட்டுல வெள்ளக்காரனை துரத்தணுன்றதுக்காக இத்தனை வீரர்கள் தியாகம் பண்ணாங்கல்ல. ஈவேரா போராடின ஒரு போராட்டத்தை சொல்லுங்க. ரெண்டாவது, அப்ப வந்து தேச விரோதியா இல்லையா? தேசத்துக்காக போராடுனா தேச விரோதி. இங்க பாரு கண்ணு, சுதந்திர இந்தியா வந்ததுனாலதான் இங்க ஜாதிய இது ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவர் ஏன் சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னாருங்கிறதுக்கு முக்கியமான காரணம், அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் ஆகட்டும், மற்ற பாரதிய ஜனதா, அப்ப ஜனசங்கு, இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து பார்ப்பனருடைய கையில தான் இருந்தது. இதே மாதிரி சொல்றாரு, நான் இந்த சுதந்திரம் இருங்க சார், இந்த சுதந்திரம் யாரு கையில கொடுத்தாங்க? சுதந்திர இந்தியா யார் வாங்கினது? ஃபர்ஸ்ட் யாரு? இந்த நாட்டினுடைய ராஜகோபாலாச்சாரியார் தான் ஃபர்ஸ்ட் இவரு. சரியா? ஆகவே எல்லாமே வந்து பார்ப்பனருடைய ஆதிக்கம் வந்துரும். அதனால பார்ப்பனருடைய ஆதிக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சுதந்திரம் வேண்டாம், அவனே ஆளட்டும்னு சொன்னாரு. அதுதான் விஷயமே தவிர வேற ஒண்ணும் இல்ல. ஐயாவுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. பார்ப்பனர்கள் யாரு? ராஜாஜி அவர்கள் கைக்கு போயிடும்னு நினைச்சுக்கிட்டு பார்ப்பனர் கையில போகணும்னு சொன்னா, இன்னைக்கு மணியம்மை திருமணம் செய்யப்பட்டதற்கு ஆலோசனை செய்த வழக்கறிஞர் யாரு? அந்த பாப்பான். அந்த பாப்பான் ராஜாஜி வேணும். இவருக்கு வழக்குகளை சந்தித்து வழக்குகளுக்கு ஆலோசனை தரத்துக்கு பாப்பான் வேணும்.
ஆனால் வெள்ளக்காரன் வந்து இந்த நாட்டை விட்டு போயிட்டா பாப்பா வந்து என்ன சார் இது? அந்த என்ன சார் அநியாயம் இது? பிரிட்டிஷ்காரன் காலத்துல இவனுக்கு நாட்டாம பண்ணி பாப்பானுக்கு நாட்டாம பண்ணி பாப்பா மட்டும் தாயா படிச்சான். மத்த இந்துக்களை எங்கேயா படிக்க விட்டான்? ஒன்னே ஒண்ணுதான். இந்த நாட்டினுடைய வரலாற்றுல இன்னைக்கு பார்ப்பனர்கள் பிராமணர்கள் என்றெல்லாம் இவங்க சொல்றாங்கல்ல, உண்மையிலேயே இந்த நாடு கல்வி அறிவு மிக்க நாடாக ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பாக எத்தனை சதவிகிதம், நான் சொல்றது வந்து பார்ப்பனர்கள் அத்தனை சதவீதம் இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா பார்ப்பனர் படிச்சானா மத்தவங்க படிச்சானான்றது அல்ல, கல்வி அறிவு மிக்கவர்கள் எத்தனை பேர்னு சொல்லி 500 வருடங்களுக்கு முன்பு ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு அவர்கள் செய்த ஆய்விலே அவன் சொன்ன அறிக்கையின்படி 67-70% மேற்பட்ட இந்திய நாட்டை சார்ந்தவர்கள், அதாவது இந்த பாரத நாட்டை சார்ந்தவர்கள் கல்வி அறிவு மிக்கவர்களா இருக்கான்னு சொன்னா அதுல பாப்பா நான் 67% இருந்தான். அப்ப இந்த நாட்டுல கல்வி அறிவு மிக்கவர்களாக அனைவருமே இருந்தான். ஆனால் இந்த ஆங்கிலேய ஆட்சி காலத்திலும் இவர்களுடைய இந்த மாதிரி இந்த திராவிடம் இவர்கள் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவர்கள் தான் திட்டமிட்டு பிராமண எதிர்ப்பு என்பதை சொல்லி இந்த தேசத்தை பிரிக்கிறதுக்காக போட்ட சதிதான் ஆங்கிலேயர்கள் போட்ட சதிக்கு ஈவரா துணையா போனார். அதனால தான் இவங்க கடைசி வரைக்கும் சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, சுதந்திர தினத்தை கருப்பு தினமா கொண்டாடினாங்க. இது நடந்துச்சு வரலாற்று. உங்களோட மறுப்பு அதான் நான் தான் சொல்றேன், இவனுடைய தொல்லை தாளாம தான் அவருக்கு பிரிட்டிஷ்காரங்க எவ்வளவு பெட்டர்ன்னு சொல்லி நினைச்சதுதான் காரணம். ஏன்னா இவங்க பண்ற அலாத்து அந்த காலத்துல வெளிநாட்டுல போய் படிக்கணும்னா கூட இவங்க ரெக்கமெண்ட் பண்ணணும். ஏன்னா இவன் தான் அங்க அதிகாரியா இருப்பான். யாருகிட்ட பிரிட்டிஷ் ரெஜிம்ல பிரிட்டிஷ் கவர்னர் இருக்கான்னா கவர்னருக்கு ஆலோசனை சொல்றதுக்கு யார் இருப்பான்னா பாப்பா தான். அந்த பாப்பா ரெக்கமெண்ட் பண்ணாதான் வெளிநாட்டுக்கு போய் படிக்க. அது அம்பேத்கரே சொல்லியிருப்பாரு, ஒரு இதுல எழுதியிருக்காரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு, அது இந்த பார்ப்பனருடைய கையெழுத்து கிடைக்காம அப்படின்னு. கேட்கிறேன், பிராமணர்களுடைய ஆதிக்கம் இருக்கு, அதனாலதான் ஈவேரா வந்து வெள்ளைக்காரனே இருக்கலாம்னு சொன்னாருன்னு சொல்றாங்க. வெள்ளைக்காரனுடைய ஆதிக்கம் என்ன சுதந்திரமா இருந்ததா இந்த நாட்டுல? வெள்ளைக்காரனுடைய அவனுடைய ஆட்சியின் கீழே அனைத்து மக்களுக்கும் அற்புதமான சுதந்திரம் கிடைச்சுதா, அற்புதமாக கல்வி அறிவு கிடைச்சுதா, அற்புதமாக அவர்களுடைய விவசாயம் நிலத்துல அவனே உழுது அவனுக்கே அந்த உடைமைகள் அந்த பொருட்கள் கிடைச்சுதா? இந்த நாட்டில் இருந்து கொள்ளையடித்து சென்ற அந்த வெள்ளைக்காரனுக்கு இன்னைக்கு ட்ரெயின் தண்டவாளங்கள் போட்டதுக்கு காரணம் வந்து இவங்க எல்லாம் பெருமையா பேசுவாங்க, ஆங்கிலேயர் இல்லைன்னா நமக்கு தண்டவாளம் கிடைச்சிருக்குமான்னு. அவனுடைய நாட்டுக்கு நம்முடைய கடற்படை மூலமாக இங்கிருந்து கொள்ளையடிச்சுட்டு கொண்டு போறதுக்காக ரயில்வே தண்டவாளம் போட்டான் வெள்ளைக்காரன். ஆனா இவர்கள் எப்படி நம்ம பெருமையா பேசுறாங்க, இந்த ஈவேரா கூட்டம் அவங்க இல்லனா நமக்கு ட்ரெயின் கிடைச்சிருக்குமா? இதுதான் ஈவேரா வித்தியாசம். இப்ப வந்து கிட்டத்தட்ட அப்போ ஒரு 5 இப்போ ஒரு 10 15 16 ஆண்டு காலம் இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்ல இந்தியாவை ஆண்டு இருக்கு. இந்த 16 ஆண்டு கால ஆட்சியில ஏற்கனவே வந்து இன்றைக்கு உலகத்திலேயே வந்து நம்ம எடுக்கிற இடம் ரயில்வே லைன் இருக்க வெறும் நமக்கு வந்து ஒரு 4000 கிலோமீட்டர் தான் நம்ம ரயில் தண்டவாளங்கள் இருக்கு. நம்பர் 1ல யுஎஸ் இருக்கு. யுஎஸ்ஏ எப்போ சுதந்திரம் அடைஞ்சிச்சு, அவன் சுதந்திரம் அடைஞ்சு அந்த நாடு முன்னேறினதுக்கு காரணமே சாலை மார்க்கமோ ரயில் மார்க்கமோ கண்டுபிடிச்சு அதை போட்டதுனாலதான் அந்த நாடு உருப்படியாச்சு. இப்ப என்னடான்னா இன்னுமே ரயில்வே இணைப்பு கிடையாது. இந்த மதுரை டு தூத்துக்குடிக்கு வந்து கடிதமே கொடுக்காத போது கடிதம் கொடுத்தாங்க, அதனாலதான் வேலையை நிப்பாட்டணும். எவ்வளவு அயோக்கியத்தனமா பேசுறான் அந்த மந்திரி. இவனுங்களெல்லாம் பேசணும். ரயில்வே துறை அமைச்சர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ரயில்வே துறை அமைச்சர் இந்த மாநில அரசாங்கம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் சொன்னதன் காரணமாக வெளிப்படையா அறிவிக்கிறாரு. இவர்கள் சொன்ன அந்த இங்க தூத்துக்குடி போகக்கூடிய அந்த ட்ரெயின் ஆனது நிறுத்தப்படுவதற்கு காரணம் மாநில அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் நாங்க வந்து ஒத்துழைப்பில் தான் நிறுத்துறோம். கடிதம் சொன்னார்ல, கடிதத்தை கொடு, கடிதத்தை குடியா எழுதி போட்டு வாங்குங்க. அவன் பேசுறதுக்கு தாங்க மதுரை எம்பி பேசிட்டாரு. மதுரை எம்பி நல்லா பேசுவாரு. சூர்யாவுக்கு போய் அவர் கைடா சுத்தி காமிக்கிறதுக்கு தான் அவருக்கு வேலை இருக்குது. இப்போ ஒரு விஷயம் குறிப்பிட்டு இருந்தாரு, இப்போ திராவிட சித்தாந்த உடையவர்கள் உங்களோட முன்னோர்கள் சுதந்திரத்துல ஈடுபட்டாங்களான்னு சொல்லி இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க பிரிட்டிஷார் தான் ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னாருன்ட்டு. ஆனால் பெரியார் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு, உங்களுடைய தலைவர் அண்ணா அவர்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் இல்லையா, அவர் வந்து இந்த சுதந்திரம் வேணும்னு தானே சொன்னாரு. அவர் வந்து இந்த வெள்ளை தினமா தானே அறிவிச்சாரு. என்னுடைய தாப்பனாரே சிறைக்கு போய் அவர் தியாகிப்பா
எங்க தகப்பனார் தியாகி. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க காங்கிரஸ்ல இருந்தாங்க, அதனால அப்ப அவரு சிறைக்கு போய் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் என்பது அந்த காங்கிரஸ் வேறு. அது வந்து காந்திய காங்கிரஸா இருக்கலாம், அது வந்து நம்முடைய நேதாஜி காங்கிரஸா இருக்கலாம். இன்னைக்கு இருக்க காங்கிரஸ் அது ஒப்பிடக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, அன்றைக்கு திராவிடர் கழகம் போராடிய போராட்டம் என்ன? இந்திய விடுதலைக்காக. இந்திய விடுதலைக்காக தீகாவினுடைய நிலை என்ன, ஈவேராவனுடைய நிலை என்ன, இந்த கூட்டங்கள் எல்லாம் என்னெல்லாம் போராடி எத்தனை நாள் சிறையில் இருந்துச்சு, இதை நீங்க ஒரு ஆய்வறிக்கையா? நீ ஆர்எஸ் காரன் கேக்குறீங்களா? நீங்க ஆர்எஸ் காரன் ஜெயிலுக்கு போனானா, ஆர்எஸ் காரன் சோதனை போறானான்னு கேக்குறீங்க. நான் கேக்குறேன், தீகா காரன் ஜெயிலுக்கு போன வரலாற்றை சொல்லு. தீகா காரங்க ஜெயிலுக்கு போன எத்தனை நாள் உள்ள இருந்தாங்க? நாங்கதான் சுதந்திரமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன ஆர்எஸ்எஸ் நேத்து மோகன் பாதக்கு என்ன பேசுறாரு? அவருக்கு வந்து ராமர் கோயில வந்து கும்பாபிஷேகம் பண்ணி ராமர் கோயில திறந்த பின்னாடிதான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம். ஏன் இந்த நாட்டினுடைய 400 ஆண்டு கால வரலாற்றை 400 ஆண்டு கால நம்ம கமிட் இருக்கோம். டைவர்ட் பண்ணிட்டு போறோம். திரு காமராஜர் நிறைவான கருத்து. இப்போ திருப்பரங்குன்றம் அந்த மலை மேல் உள்ள அந்த தர்காக்களை வந்து வழிபடுவதற்கு வந்து அனுமதிக்கிறாங்க. பட் ஆனால் அந்த பலி கொடுக்கறதுல வந்து போலீஸார் வந்து தடை வச்சிருக்காங்க. அங்கே உள்ள சில பல பரபரப்பான சூழ்நிலை நிலவுதுன்னு சொல்லி நம்ம செய்திகள்லாம் பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க? கண்ண, நான் வந்து மதுரையை சார்ந்தவன். அது எனக்கு வந்து அந்த கோவில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய முன்னோர்கள் கட்டின கோவில், அந்த கோவில் அதில் அவங்களுக்கு பாத்தியம் இருக்கு. அது சில மண்டபங்கள் கட்டினாங்க, அதுக்கு வந்து பாண்டிய மன்னர்கள் அது அடிக்கதான் போட்டாங்க, இவங்க கட்டி முடிச்சாங்க. அதுக்கு மேலே வந்து இவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி முஸ்லீம் முகமதியர்களுடைய ஆட்சி காலத்தில் மேலே ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்லி அவரை கொண்டு போய் மேலே உச்சி மலையில் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அதை அடக்கம் பண்ண இடத்துல இப்போ வந்து பலி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம பலி கொடுக்கறதுன்னா எதுக்காக? பக்ரீத்துக்கு மட்டும்தானே நீங்க பலி கொடுப்பீங்க. பக்ரீத்து தர்காக்களையும் பரவலா பண்றாங்க, பல இடங்கள்ல பண்றாங்க. ஆனா எங்கேயாவது குர்ஆன்ல இந்த மாதிரி பலி கொடுக்க சொல்லியிருக்கா? இல்ல சார், அது இல்ல. எனக்கு மார்க்க ரீதியில நீங்க அணுக கூடாது. இது மார்க்க ரீதியில அணுக கூடாது. மார்க்க ரீதியில கல்ச்சர் ரீதியா தான் அணுகணும். கல்ச்சர் என்ன கல்ச்சர்? அப்போ எக்ஸாக்ட்டா குர்ஆன்ல உள்ளதுபடி, ஹதீஸ்ல உள்ளதுபடி தான் அவங்க வந்து நடப்பாங்க அப்படின்னு நம்ம எதுவுமே நம்ம வந்து இடப்பட முடியாது. ஒட்டகத்தை எதுக்காக வெட்டுறீங்க? ஒட்டகம் தானே வெட்டுறீங்க. எதுக்காக ஒட்டகத்தை வெட்டுறீங்க? ஏன் ஒரு மாட்டை வெட்டல, ஒரு எருமையை வெட்டல? குர்பானி எதுக்காக? மூணுமே தானே. ஆடு மாடு ஒட்டகம் தானே. ஒட்டகம் தானே. ஆடு மாடு ஒட்டகம் மூணு தான். அது எதுக்காக கொடுக்குறீங்க? பக்ரீத் அன்னைக்கு தானே கொடுக்குறீங்க, மற்ற நாள் கிடையாது. சரியா? இப்போ இதுவரை இத்தனை ஆண்டு காலத்துல எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலம்னு வச்சுக்கோமே, நான் மதுரையில இருந்த காலம். இந்த 60 ஆண்டு காலத்துல என்றைக்குமே வந்து அங்க போய் பாத்தியாவை தான் கொடுப்பாங்க. சர்க்கரை வாங்கிட்டு போவாங்க, நாட்டு சர்க்கரை வாங்கிட்டு போய் அங்க வச்சு பாத்தியா ஓதி அங்க இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு கீழே இறங்கி வருவாங்க. பாத்தியா சர்க்கரையை கொடுத்துட்டு அவங்க வாட்டுக்கு போவாங்க. இதுதான் நடைமுறையில இருந்தது. இப்ப வந்து அவங்க வந்து ஆடு வெட்டணும், ஆடை தூக்கிட்டு தோல்ல போட்டுட்டு போறாங்க. சரியா? இது வந்து கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் அது அவங்களுடைய உரிமை. அதை நாங்க மறுப்பதற்கு இல்லை. எங்க அரசை பொறுத்த மட்டிலும் தனி மனிதனுடைய உரிமையை வந்து நம்ம கை வைக்க இயலாது. அதனால அவங்க பண்றாங்க. அதை வந்து இப்ப என்ன பண்றாங்க, கீழே வந்து முருகன் கோவில் இருக்க காரணத்தினால இவருடைய கட்சி இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதுவரை பண்ணலையே, இப்ப ஏன் பண்ணணுன்றீங்க, அதனால அங்க பண்ணக்கூடாது, நாங்க அப்ப எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையினால இதை வந்து அரசு என்ன சொல்லுது, அங்க பலி கொடுக்காதீங்க, வழக்கம் போல நீங்க பாத்தியா மட்டும் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களால மறைச்சு ஏற விடல. செக் பண்ணி அவங்க ஆடு மாடு கோழி ஏதாவது ஒளிச்சு எடுத்துட்டு போறாங்களான்னு செக் பண்ணி இப்ப மேல அனுப்பிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கான இப்போ அவங்க சொல்றாங்க நாங்க இது செய்யணும் அப்படின்னு சொல்லி. நீங்களே சொல்லிட்டீங்க அவங்க தனிப்பட்ட உரிமை அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இது அரசு மறுபரிசீலனை செய்யுமா? மறுபரிசீலனை செய்யறதுக்கான தலை மேல இருக்கு. புரிஞ்சுக்கோங்க, ஒரு இந்து கோவில் வந்து இன்னைக்கு மக்கள் வந்து ஏறக்குறைய ஒரு 80% ஒரு 60% கூட இந்துக்கள்னு வச்சுக்கோங்க. இந்த மக்களுடைய முருகன் வந்து 6 படை வீட்டுல அது ஒரு படை வீடு. அது 2வது வள்ளி தெய்வானையோட திருமணம் செய்த வீடு. அது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய முருகனுடைய மலை மேலதான் அந்த இது இருக்கு. ஆனா அன்றைக்கு அதுவே வந்து அடாத்தா வச்சதுதான். புரிஞ்சுக்கோ, அன்றைக்கு வந்து சிக்கந்தருடைய இதை கொண்டு அங்க வச்சது காரணம் இந்த முருகன் தலையில நாங்க தூக்கி வைக்கிறோம்னான்னு வச்சதுதான் அந்த காலத்துல.
அவங்க கண்ண, அதாவது நாயக்க மன்னருடைய ஆட்சி காலம் நடந்தது கண்ண. அந்த நாயக்க மன்னர்கள் விஸ்வநாத நாயக்கர் மதுரையை மீட்டுறதுக்கு முன்னாடி ஒரு முஸ்லீமுடைய ஆட்சி இருந்துச்சு, ஒரு 40-45 ஆண்டு காலம். அந்த 45 ஆண்டு காலத்துல அப்பயும் இந்த கோவில் இருக்கு. எந்த கோவில் இருக்கு? முருகன் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு உன் தலை மேல நாங்க இருக்கிறோம்டா, கொண்டு புதைக்கிறோம்டான்னு சொல்லி தான் கொண்டு புதைச்சானுங்க. புரிஞ்சதா? அன்னைக்கே இந்த திமிர் எடுத்து போய் தான் பண்ணானுங்க. புரிஞ்சதா? அன்றைக்கு ஏதோ காட்டு மிராண்டியா இருந்தா அங்க கொண்டு போய் வச்சுட்டான். அந்த காட்டு மிராண்டி தனத்தை இன்னைக்கு எதுக்கு நம்ம முஸ்லிம் சகோதரர்கள் வந்து அதை செய்யணுங்கிறதான். இது என்னன்னா, அந்த ஒரு இதுல இருந்து ஒரு பள்ளிவாசல்ல இருந்து இதை பண்றாங்கிறதா எனக்கு ரொம்ப மனசு வரல. பள்ளிவாசல் இல்லையே, தர்கா தானே. தர்கால இருந்து தான், ஒரு தர்கால இருந்து நாங்க இதை பண்றோம் அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப தவறு. பட் ஆனா நாங்க வந்து அதை மறைச்சிட்டோம். ஆனா இவங்க தான் இப்ப கடந்து சொல்றாங்க. என்ன பண்ண சொல்றாங்க? சரி, இவங்க நிறைவான கருத்து. அதாவது சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி சிக்கந்தர்னுடைய அவருடைய தர்கா வழிபாட்டுக்கு இஸ்லாமிய நம்பிக்கையின்படியோ அல்லது இஸ்லாமிய ஜமாத்துக்களோ ஆதரிக்குதா என்பதுதான் முதல் கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். நாங்க எதிர்க்கிறோம், இந்து முன்னணி எதிர்க்குது, இந்து மக்கள் கட்சி எதிர்க்கின்றதை தாண்டி இந்த எஸ்டிபி போன்ற கட்சிகள் மத வேறுபாட்டை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு சதியை உருவாக்குவதற்காகத்தான் அங்கு சிக்கந்தர் மலை இதுவரை இருந்த வழிபாட்டு முறைகளை மாற்றி அங்கே ஆடு கோழி பலியிடுவதற்கென்று எங்கள் நம்பிக்கை என்று சொல்லி சில மக்களை தூண்டிவிட்டு அங்க இருக்கக்கூடிய தர்கா நிர்வாகத்தையும் இதற்கு இணக்கமாக சேர்த்து விட்டு அந்த மலையிலே புதியதாக ஒரு முறைகளை ஏற்பாடு செய்கிறார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தர்கா வழிபாடு என்பது இஸ்லாத்துக்கு எதிரானது என்பதுதான் முதல். உள் விவகாரமா இருந்தாலும் பேச வேண்டிய கடமை என்னுடைய கடமை. ஏன்னா என் கோயிலுக்கு மேல வந்துதான் பிரச்சனை நடக்குது. அப்ப நான் பேசிதான் ஆகணும். அப்ப இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கோட்பாடுகள் இருந்தாலும் அவருடைய நம்பிக்கை என்ற பெயர்ல அவர்கள் வந்து ஆதரவு தரலாம். அப்ப இந்து மதத்தினுடைய முதற் படை வீடாக இருக்கக்கூடிய மிருகப்பெருமானுடைய திருப்பரங்குன்ற மலைக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தர்காவில ஆடு கோழியை நான் தோல்ல தூக்கிட்டு போயிட்டு அங்க பலியிட போறேன், அங்க நான் விருந்து படைக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை எப்படி தெரியுங்களா இருக்கு? இந்துக்கள் இன்னும் ஏமாளியா இருக்கா, இடிச்சவாயனா இருக்கா, அவனை ஏறி நான் இன்னமும் மெதிப்பேன், அவன் மெதிச்சா கேட்டுக்கணும், நான் மேல கொண்டு போய் புதைச்சிட்டு அதை நான் வழிபாடாக தர்காவாக மாத்திட்டேன், அதுல இன்னும் நான் வந்து இறைச்சி வழிபாட்டை நான் உருவாக்க போறேன், பலியிடுதலை உருவாக்க போறேன், மேலும் 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 இந்து வழிபாட்டு தலங்களாக இருந்தாலும் எனக்கு என்ன ஒண்ணு சொல்லிடுறேன். இதுல எங்க அங்க வந்து முருகன் கோயிலுக்கு இருக்க போது உங்களுக்கு அங்க என்ன ஏதாவது உங்க வற்புறுத்துறாங்களா? ஏதாவது திணிக்கிற மாதிரி சமாச்சாரம்? என்னுடைய முறைப்படி சில விலங்கு இஸ்லாத்துக்கு ஒவ்வாத விலங்கு இருக்கு, அந்த விலங்கை எடுத்துட்டு போறதுக்கு மெக்கா மதீனால நான் போறேன்னு ஒரு சின்ன விளம்பரம் கொடுக்கிறேன். இல்லங்க சார், நீங்க உடனே திருப்பரங்குன்ற மலை மீது நான் ஆடு கோழியை கொண்டு போய் பலியிடுவது என்பது என்னுடைய நம்பிக்கைன்னு நீங்க சொல்றீங்களே, இதே ஒரு சின்ன விளம்பரம் கொடுக்கிறேன். மெக்கா மதீனா என்பது ஒரு மதத்தினுடைய நம்பிக்கை புனிதம். அந்த புனிதமான இடத்துல நான் ஒரு விளம்பரம் கொடுக்கிறேன் போறேன்னு சொல்லி அதுக்கு ஆதரவு தருவீங்களா நீங்க? சபரிமலைக்கு வந்து பெண்கள் போலாம் சொல்லுச்சு. எங்கள் நிலைப்பாடு நான் அன்னைக்கும் சொல்றேன் இன்னைக்கும் சொல்றோம், பெண்கள் போய் அங்க வழிபடக்கூடிய வழிபாட்டுக்கு பதிலாக ஐயப்பன் கோயில்ல பல கோயில்கள் இருக்கு, அங்க வழிபடலாம். இது தேவையற்ற முறையில குழப்பம் தரக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அந்த விஷயத்தை குழப்பிட்டாங்க, நீதிமன்றத்தை கொண்டு போய் தேவையில்லாம சொல்லியிருக்காங்கன்னு தான் நாங்க சொல்லி இருக்கிறோம். அதனால எங்களுடைய தெளிவான ஒரு விஷயம், இந்த விஷயத்திலையும் இஸ்லாமியர்கள் வழிபாட்டுக்கு எதிரான நீங்க அவங்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா, இது எங்களுடைய இஸ்லாத்துக்கு எதிரானது முதல் விஷயம். சரி, அத உண்மையான இஸ்லாமிய ஏத்துக்க மாட்டான். அப்ப நடிக்கக்கூடிய ஏமாற்றக்கூடிய அந்த இடத்துல பிரச்சனை உருவாக்க நினைக்கிறவன் தான் ஒத்துக்கிறான். ஒண்ணு நான் முதல் பதிவு பண்ணிடுறேன். ரெண்டாவது, அங்கு இதுவரை இல்லாத ஒரு வழிபாட்டை புதுசா உருவாக்குவதனுடைய நோக்கம் என்பது ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுதான் என்னுடைய கருத்து. அங்கு கார்த்திகை தீப ஏற்றத்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க சார் எங்களுக்கு. எனவே எங்களுடைய அடிப்படை நம்பிக்கைக்கு அங்க அனுமதி இல்லாத போது புதிதாக ஒரு கோயிலுக்கு மேல இருக்கக்கூடிய மலையில இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை, இந்த மாதிரியான பலியிடுதலை உருவாக்குவது என்பது திட்டமிட்ட சதி. இந்த சதியை தமிழக அரசு மதத்துக்கு அப்பாற்பட்டு இந்த சதிகாரர்களை இனம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கமைக்கு நன்றி.